ஹே கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா வீடியோ போட்டு? நீங்க எல்லாரும் என் மேல செம்ம கோவத்தில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்காக நான் பெரிய சாரி கேட்டுக்கிறேன். ரீசெண்ட் டைம்ல ரிலீஸ் ஆன எல்லா மூவிஸுமே பார்த்தோம். சரி, இந்த படம் பேசலாம் அப்படின்னு பார்த்தா நம்மளை தாண்டி நிறைய பெரிய பெரிய சேனல்லாம் அதை பேசிடுறாங்க. அகைன் அதே படத்தை பேசி நான் உங்களுக்கு போர் அடிக்க விரும்பல. அதனால ரொம்ப ரிசர்ச் பண்ணி ஒரு நல்ல படத்தை கொண்டு வந்திருக்கேன். இந்த இடத்துல நான் ஒரு டிஸ்க்ளைமர் கொடுக்க விரும்புறேன். இந்த படம் ஸ்டார்டிங் ஆரம்பிச்சு எண்டிங் போற வரைக்கும் ஸ்கிரீன் பிளே அங்கங்க மாறி மாறி போகும். பட் இந்த கதையோட ஒன்லைன் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும். டிராவல் பண்ற விதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சீன் பை சீன் என் கூட டிராவல் பண்ணுங்க. அட் லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல கண்டிப்பா அந்த கதையை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். மூவியோட பேரு வி லிவ் இன் டைம். ரீசெண்ட் டைம்ல ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான லவ் படம். இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா அமேசிங் ஸ்பைடர்மேன்ல வர ஆண்ட்ரூ தான் ப்ளே பண்ணிருக்காரு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத பாத்துருவோமா? மூவியோட ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணு அழகா ஜாகிங் போயிட்டு இருக்கா. அங்க இருக்க காட்டு வழி பாதையில கிடைக்கிற பூவையும் கட் பண்ணி அழகா எடுத்து பாக்ஸ்ல வச்சிட்டு இருக்கா. வீட்டுக்கு வந்த அவளும் வளர்க்குற கோழியை பார்த்து குட் மார்னிங் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அங்க இருக்க முட்டையும் போய் எடுக்கிறா. அப்படியே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்றா. அப்படியே நம்ம ஹீரோவையும் போய் எழுப்புறா. அப்ப நம்ம ஹீரோயினையும் நான் இப்போ பண்ணிருக்கேன், அதுக்கான செகண்ட் ஒப்பீனியன் எனக்கு வேணும், இது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் ட்ரை பண்ணி சொல்ல அப்படின்ற மாதிரி கேட்கறா. அப்ப நம்ம ஹீரோவும் என்ன இது அப்படின்ற மாதிரி கேட்கறான். பட் நம்ம ஹீரோ இங்க தனியா ஏஞ்சிக்கிறான். அப்படியே படத்தோட பேரை போடுறாங்க, வி லிவ் இன் டைம். அப்ப பாத்ரூம்ல இருந்து தான் மவுனிங் சத்தம் கேக்குது. நம்ம ஹீரோவும் என்ன அப்படின்னு ஏஞ்சி உள்ள வந்து பார்த்தா நம்ம ஹீரோயினும் வந்து உட்காந்துட்டு இருக்கா பிரெக்னெண்டா. அப்ப நம்ம ஹீரோவும் இந்த ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சைக்கிளை காமிச்சிட்டு போறான். போனவனும் ஒரு டைரியும் பெண்ணையும் கொண்டு வந்துட்டு இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு, வலி இருக்கா அப்படின்ற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்கா நம்ம ஹீரோயின் கிட்ட. அப்ப அவளும் இதெல்லாம் நீ கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லி ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிறாங்க. இங்க நம்ம ஹீரோயின் செஃபா ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்கா பிரெக்னன்ட் ஆகிறதுக்கு முன்னாடி. அப்ப அவளும் டேபிள் நம்பர் 5க்காக ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கா. அப்ப சடனா அவளுக்கு ஒரு வலி வருது. இங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் டாக்டருக்கு கன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த டாக்டரும் நம்ம ஹீரோ கிட்ட டீடைலா ட்ரீட்மெண்ட் பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவும் இதுக்கப்புறம் வேலை கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோயினும் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கறா. அப்ப டாக்டரும் என்ன கேட்டா நோன் தான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அவங்க வெளில வரும்போது நம்ம சீக்கிரமா ஒரு நாய் வாங்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றா. நான் ரீசெண்ட் டைம்ல ஒரு புக் படிச்சேன். அதுல குழந்தைங்களுக்கு இந்த நாய் பெட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி போட்டு இருந்தது. அப்ப நம்ம ஹீரோவும் அப்ப நீ சொல்ற மாதிரி ஒரு நாய் வாங்கணும்ன்ற அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. அப்ப நம்ம ஹீரோயினும் உங்களை நாய் தான் வாங்க சொன்னேன், அதை கொல்லணுன்ற மாதிரி நான் சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்றா. ஒருவேளை இதெல்லாம் என்னால பாத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி நான் உன்கிட்ட சொன்னேன்னா இதை நீ எப்படி எடுத்துப்ப? ஆனா நீ இப்ப என்ன சொல்லணும்னா இதெல்லாமே பிளான் படி கண்டிப்பா நடக்கும். 6ல இருந்து 8 மாசம் கண்டிப்பா இந்த ட்ரீட்மெண்ட்டை நான் பாஸ் பண்றேன் அண்ட் நல்லதே நடக்கும் அப்படிதானே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்கறா. நம்ம ஹீரோவும் யா அப்படின்னு சொல்றான். ஆனா ஒருவேளை இந்த 6ல இருந்து 8 மாசத்துக்குள்ள எதுவுமே ஒழுங்கா நடக்கல, எல்லாமே கைமீறி போச்சுன்னா அப்ப நீ என்ன பண்ணுவ? ஆனா இது என்னால கேட்க முடியாதுல்ல, ஏன்னா இப்ப நீ ஒரு வியர்டான சிச்சுவேஷன்ல இருக்க, இதுக்கு நீ என்ன சொல்லுவ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்கறா. நம்ம ஹீரோ ரொம்ப சைலண்டா நிக்கிறான். அதாவது நீ இப்ப என்ன சொல்றனா இந்த சிச்சுவேஷன்ல நீ எப்படி கோ த்ரூ பண்ண போற அண்ட் இல்ல இப்ப நான் எனக்கு ட்ரீட்மெண்ட் வேணான்னு சொல்லல, இப்ப நான் ட்ரீட்மெண்ட் பண்ண போறேன்னா நம்மளுக்கு ஒரு 6ல இருந்து 9 மாசம் இந்த இதுக்குள்ள நம்ம ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும்ல. இப்ப நான் ட்ரீட்மெண்ட் பண்றேன் அப்படின்னா அந்த சந்தோஷம் எங்க போகும்? இப்பயே நான் சொல்றேன், எனக்கு ட்ரீட்மெண்ட் வேணான்னு சொல்லல, எனக்கான ரைட் சாய்ஸ் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ அப்படியே கணத்துல கை வைக்கிறான். இங்க நம்ம ஹீரோயின் அப்படியே கார்ல போயிட்டு இருக்கா. அப்ப சைமன்றவன் செஃப்க்கு மெசேஜ் பண்றான், டீம் நீட்ஸ் யூ அப்படின்ற மாதிரி. நம்ம ஹீரோயின் அந்த மெசேஜை பாக்குறா. அப்ப அவளும் இன்ட்ரெஸ்டிங், நம்ம எப்ப பேசலாம் அப்படின்ற மாதிரி ரிப்ளை பண்றா. இங்க நம்ம ஹீரோவும் தூங்கி எஞ்சி குளிச்சுட்டு அப்படியே ஆஃபீஸ் கிளம்புறான். அப்ப வெளில யாரோ இவனோட ரூமை ஓபன் பண்ணி கம் கெட்ஸ் ஆர் எக்ஸ் அப்படின்ற மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் கேட்கறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் உங்க இஷ்டம்பா அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ ஹலோ மை நேம் இஸ் டொபாயஸ் டொரான், ஐ அம் a part of Etabix IT team அப்படின்ற மாதிரி அவனோட இன்ட்ரோடக்ஷனை கொடுக்குறான் கேமராக்கு முன்னாடி. அப்ப அங்க இருக்கவங்களும் இன்னைக்கு காலைல நீங்க என்ன சாப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப அவனும் honey at கம் கெட்ஸ் ஃபாலோட் பை Etabix அப்படின்ற மாதிரி முடிக்கிறான். அப்ப அங்க இருக்க அம்மாவும் டேக் இஸ் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றா. நம்ம ஹீரோ அப்படியே ரூம் வந்து சேர்றான். அப்ப அவனும் அவங்களோட ஐடி டீமுக்காக பொய்யா உருட்டி விடுறான். இந்த வேலையை நினைச்சு அவன் ஃபீல் பண்ணவும் செய்யறான். அப்படியே பாட்டப்ல போய் குளிச்சுட்டு அவனுக்கு ஒரு அக்ரிமெண்ட் வந்திருக்கு, அந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேனை சைன் பண்ண போனா அந்த பேனாவும் எழுதல. அப்ப அவனும் அந்த ரூம் ஃபுல்லா பெண்ணை தேடிட்டு இருக்கான். அந்த டைம்ல அழகா ஒரு பென்சில் கிடைக்குது. ஓகே சைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா அந்த பென்சிலோட ஊக்கம் உடையுது. டென்ஷனான அவனும் நைட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பெண்ணு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கான். போன அவனும் ஒரு 4 பேனா அப்புறம் ஒரு பிஸ்கெட் பாக்ஸை வாங்கிட்டு வெளில வரான். அப்ப நம்ம ஹீரோவும் பிஸ்கெட் சாப்பிட்டுக்கிட்டே ரிட்டர்ன் அபார்ட்மெண்ட் நடந்து வந்துட்டு இருக்க வர வழியில ஒரு பேனா கீழே வந்தது. சரி அதை குனிஞ்சு எடுக்கலாமேன்னு எடுக்க போனா ஒரு கார் அழகா வந்து நம்ம ஹீரோ ஏத்திடுது. அப்ப கண்ணை முழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல உட்காந்துட்டு இருக்கான். ஆப்போசிட்ல நம்ம ஹீரோயின் தான் உட்காந்துட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோயினும் சடனா நம்ம ஹீரோ பார்த்துட்டு நீங்க லைட்டா கொஞ்சம் பின்னாடி சாஞ்சி படுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்ப நம்ம ஹீரோவும் என் அண்டர்வேருக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கறான். அப்ப நம்ம ஹீரோயினும் எனக்கு அதை பத்தி ஐடியா இல்ல, பட் ஆனா உங்களோட பொருள் பாத்தீங்கன்னா இதுதான் அப்படின்ற மாதிரி எடுத்து காட்டுறா. அந்த பிஸ்கெட் பாக்கெட்டு அந்த சினாரியோல கீழே உந்துத்து அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றா. அப்ப நம்ம ஹீரோ அப்படியே யோசிச்சு பாக்குறான். அப்ப அவளும் என் பேர் ஆல்மெட், என் பேர் டொபாயஸ், அதெல்லாம் சரி இப்ப எதுக்கு நம்ம 2 பேரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறோம், இதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் நம்ம எங்கேயாச்சும் பாத்துருக்கோமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கறான். அப்படிலாம் இல்ல, அந்த காரு நான் தான் உங்களை ஏத்தனேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின்
அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றா. அப்போ நம்ம ஹீரோவும் ஓ சாரி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்கறா. நம்ம ஹீரோவும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். இங்க ஒரு தாய் கழிவும் உங்க எல்லாரையும் அன்புடன் வரவேற்பது ரெட் ஓகன் டின்னர் அப்படின்ற மாதிரி சொல்றா. அந்த தாய் கழிவும் அவங்க ரெஸ்டாரண்ட்டை பார்த்து ரொம்ப அருமையா பேசிட்டு இருக்கு. ஆனா அந்த ரெஸ்டாரண்ட்டை சுத்தி பார்த்தா அவங்க 2 பேரும் அந்த இடத்துல ஒரு ஆள் அவங்க மட்டும் தான் இருப்பாங்க. கேன் யூ டெல் யுவர் ஆர்டர் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி அந்த தாய் கல்வி கேட்கறா. இங்க நம்ம ஹீரோயின் ஐஸ்கிரீமை சாப்பிட, அங்க நம்ம ஹீரோ பர்கர் சாப்பிட, அப்ப நம்ம ஹீரோவும் அவனை பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயினும் நீங்களும் எல்லாரும் மாதிரி ஒரு ரெகுலரான வாழ்க்கை தான் வாழ்றீங்க போல அப்படின்ற மாதிரி கேட்கறா. சரி நீங்க என்ன மாதிரியான வாழ்க்கையை வாழ்றீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வழியிலே சிரிச்சுக்கிட்டு கேட்கறான். நான் ஒரு செஃப் ரெஸ்டாரண்ட் ஓனர் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றா. என்ன மாதிரியான ரெஸ்டாரண்ட் உங்களுது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கறான். அப்ப அவளும் ஆங்கிலோ யூரோப்பியன் ஸ்டைல் அப்படின்ற மாதிரி சொல்றா. இன்னும் கொஞ்ச நாள் ஓபன் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப நம்ம ஹீரோவும் ஓகே ப்ராசஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கறான். நீங்க கண்டிப்பா வரணும், என்னால இது மட்டும் தாங்க பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றா. வரும்போது உங்க வைஃபையும் கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. இங்க பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோயினும் அவங்க குழந்தை கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த கதை கொஞ்சம் சுத்தர மாதிரி தான் இருக்கும். அப்படியே ஸ்கிரீன் பிளே கூட மூவ் ஆயிட்டே வாங்க. அட் லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல கண்டிப்பா உங்களுக்கு புரிய வரும். அப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் நான் ஒன் டவுன் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சின்ன குழந்தை கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க 2 பேர் கான்வர்சேஷன்ல ஒரு மெஜிஷியன் வராரு. குறுக்க அந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி. அப்ப அவனும் அந்த பொண்ணு கிட்ட பேரு அதுக்கப்புறம் என்ன பண்ற அப்படின்ற மாதிரி பேசிட்டு ஒரு மேட்சுக்கு பண்ணி காட்டுறான். அப்ப நம்ம ஹீரோவுக்கும் செமையா கோவம் வந்தது. அவரும் அந்த இடத்துல கத்திடுறாரு. அப்ப அந்த மெஜிஷியனும் தெரியாம வந்துட்டோமா அப்படின்ற மாதிரி அப்படியே சைலண்டா போயிடுறாரு. அப்ப அவரும் நம்ம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஜாலியா அந்த குழந்தை கிட்ட பேசுற. இங்க நம்ம ஹீரோவும் அந்த குழந்தை எந்த அளவுக்கு ஜாலியா இருக்காங்க அப்படின்றத காட்டுறாங்க. இங்க நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோயின் கிட்டயும் அவங்க குழந்தை கிட்டயும் இப்ப நீங்க 2 பேரும் சாப்பிட்டு தூங்கத்துக்கு வருவீங்களா மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப அவங்க 3 பேருமே ஜாலியா ஓடி பிடிச்சி விளையாண்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பிரெக்னென்ட் அப்ப எப்படி இருந்தாங்க அப்படின்றத காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயின் ரொம்ப கேரிங்கா பாத்துக்கிறாரு. இங்க நம்ம ஹீரோயினுக்கு பிரெக்னன்சி பெயின் வர ஆரம்பிக்குது. இங்க நம்ம ஹீரோயினோட காரும் ஒரு 2 கார் எதிர்க்க மாட்டிக்குது. இப்ப நம்ம ஹீரோவும் கஷ்டப்பட்டு அந்த காரை வெளியே எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. பட் பாவம் நம்ம ஹீரோவால அந்த காரை ஒழுங்கா வெளில எடுக்க முடியல. இடிச்சு தள்ளி தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்றாங்க. அப்ப அங்க இருக்க நர்ஸும் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா பேபியோட ஹார்ட் ரேட் நல்லா இருக்கு, அம்மாவோட பல்ஸ் ரேட்டும் நல்லா இருக்கு. பட் பேட் நியூஸ் என்னன்னா உங்களுக்கான பிரெக்னன்சி டைம் இது இல்ல, சாரி நீங்க வீட்டுக்கு போலாம். அப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்க நம்ம ஹீரோயினும் அவங்களோட கோச் செஃப்பை கூப்பிடுறாங்க. அப்ப அவங்களும் என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப இந்த 2 செஃப் தீவிரமா மாறி மாறி பேசிக்கிறாங்க. ஆனா என்ன பேசிக்கிறது தான் ஒண்ணுமே புரியல. இங்க நம்ம ஹீரோவுக்கு அவங்க அப்பாவும் முடி கட் பண்ணி விட்டுட்டு இருக்காரு. இப்ப அவங்க அப்பாவும் இப்ப நீ வெளில போடா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறாரு. நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினோட ஹோட்டலுக்கு வந்து சேர்றாரு. அப்ப அங்க வந்து வெயிட்டரும் நீங்க டொபாயர்ஸ் அண்ட் அந்த ஐடி கம்பெனில உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் இந்த ஈவினிங் உங்க கூட ஷேர் பண்றேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணிக்கிறாங்க. அண்ட் உங்களோட டேபிள் நம்பர் 2 தானே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அவரும் சாரி நான் அந்த லாஸ்ட் டேபிள் ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப அவங்களும் அப்பாலஜிஸ்லாம் வேணாம் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு அவர் சொன்ன டேபிளே உட்கார வைக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு காஃபி மாதிரி வருது. அப்ப அவங்களும் அதுல இருக்க இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஹேபிட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் தேங்க்யூன்றாரு. அப்ப அவரும் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு ஊஞ்சல் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாரு. அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே சத்தியமா தெரியல. இந்த சீனை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்ப நம்ம ஹீரோயினை பார்த்து டெக்னிக்கலா வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லணும்னா நம்ம 2 பேருமே டைவர்ஸ் தானே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன இவங்க 2 பேரும் எப்படி ஒண்ணு சேர்ந்தாங்க அப்படின்றது அந்த டைமுக்கு ஏத்த மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு வராரு. அண்ட் இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்காங்க. அண்ட் அட் லாஸ்ட் இவங்க 2 பேருக்குமே இவங்க 2 பேரும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சதால லிவிங் டுகெதர் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ ஒரு பாயிண்ட்ல அவரோட பாஸ்ட் லைஃபை பார்த்து நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாரு. அப்ப நம்ம ஹீரோயினும் அதை கேட்டுட்டு ரொம்ப சேட் ஆயிட்டு சாரின்னு சொல்றாங்க. அண்ட் அவங்களும் உனக்கு ஒரு முட்டையை எப்படி உடைக்கணும்னு தெரியுமா, அது ரொம்ப ஈஸி, லைக் 4x to 8x அப்படின்ற மாதிரி ஒரு தேரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன நினைச்சான்னு தெரியல டக்குன்னு போயிட்டு ஒரு கிஸ் பண்ணிடுறாரு. அண்ட் இவங்க 2 பேர் வாழ்க்கையில இவங்க 2 பேரும் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி 2 பேருமே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்க நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினை ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அண்ட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம்ல நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினை லவ் பண்றேன் அப்படின்ற விஷயத்தை எக்ஸ்பிரஸும் பண்ணிடுறாரு. பட் நம்ம ஹீரோயினை கொஞ்சம் ஆஷா பேசுறதுனால நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாம அவங்க வீட்டை விட்டு வெளில வந்துடுறாரு. இங்க நம்ம ஹீரோயினும் ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒரே கேண்டில் லைட்டா சுத்தி இருக்கு. அப்ப அவங்களும் ஸ்ட்ரைட்டா உள்ள வந்து பார்த்தா நம்ம ஹீரோ சர்ப்ரைஸ் கொடுத்து நின்று இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோவும் என்கிட்ட நீ ஏதோ சொன்னீங்க என்னது 12 months தான் இருக்கு அண்ட் நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல வராரு. பட் அவரால் சொல்ல முடியல, கொஞ்சம் நர்வஸ் ஆகிறாரு என்ன மாதிரியே. அண்ட் அவங்களும் ஓகே நானே படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கி படிக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன ப்ரொசீட் பண்ண வந்து அதையும் பண்ணிரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ அப்படியே ரிங் எடுத்து காட்டுறாரு. அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. இங்க நம்ம ஹீரோவும் அவர் பாஸ்ட் லைஃப்ல இதே மாதிரி ப்ரொபோஸ் பண்ணும்போது என்ன தப்பு பண்ணாரோ அதுக்கு போய் அப்பாலஜிஸ் கேட்கற மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் அவங்க குழந்தை அவங்க 3 பேர் பிரசன்ட் லைஃப் எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றதையுமே காட்டுறாங்க. அண்ட் நம்ம ஹீரோயின் ஏதோ ஆபரேஷன் சொன்னாங்க இல்லையா, அது என்ன ஆபரேஷன்ன்றது இந்த சீன் பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன். நம்ம ஹீரோ ஹீரோயின் அந்த குழந்தை இவங்க 3 பேருமே வந்து ஒரு பிரைவேட் கார்டனுக்குள்ள வராங்க. பிகாஸ் நம்ம ஹீரோயின் ஆசைப்பட்ட மாதிரி நம்ம ஹீரோ கூட்டு வந்திருக்காரு. அப்ப அங்க வந்த கைடும் அந்த இடத்த சுத்தி காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினை ட்ரீட்மெண்ட்காக ஹாஸ்பிட்டல் இறக்கி வச்சுட்டு கிளம்புறாரு. அப்ப நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் இருந்து ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க
என்ன நினைச்சாங்க தெரியல, அந்த யூரோப்பியன் காம்படிஷனுக்காக கிளம்பி வந்துடுறாங்க. அப்ப அங்க வந்து சீனியர் செஃப்பும் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க வந்து கிளம்புறாரு. அண்ட் நம்ம ஹீரோயினும் வெல்கம் பண்றாரு. அப்ப நம்ம ஹீரோயின் மூக்குல இருந்து பிளட் வர ஆரம்பிக்குது. பாத்ரூம் கோடி வந்து அவங்களும் வாமிட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்களோட கோச் செஃப்பும் உள்ள வராங்க. அப்ப அவங்களும் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு நம்மளுக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு, நெக்ஸ்ட் நம்மள தான் கூப்பிட போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அவங்களும் எனக்கு கேன்சர் இருக்கு அப்படின்ற விஷயத்த உடைக்கிறாங்க அவங்க கிட்ட. அப்ப கூட வந்து அந்த கோச் செஃப்க்கு மூஞ்சி ஒரு மாதிரி மாறுது. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்றாரு. அப்ப அவங்களுமே தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேருமே அந்த காம்படிஷனுக்குள்ள போற மாதிரியே இருக்கு. சடன்வே பார்த்தா நம்ம கோச் செஃப்பும் நம்ம செஃப்க்கு மெசேஜ் பண்றாங்க, டுடே நீங்க ரொம்ப நல்லாவே பண்ணீங்க அப்படின்ற மாதிரி மெசேஜ் வருது. நம்ம ஹீரோயின் அந்த மெசேஜை ரீட் பண்றா. அப்படியே குழந்தையோட ரூம்குள்ள போய் எட்டி பாக்குறா. அப்ப நம்ம ஹீரோவும் பின்னாடி வரான். அப்ப நம்ம ஹீரோ கையில பார்த்தா ஒரு இன்விடேஷன் இருக்கு. நம்ம ஹீரோவோட பேரும் நம்ம ஹீரோயின் பேரும் அதுல இருக்கு. அப்ப அவங்களும் அந்த இன்விடேஷனை பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் போய் தூங்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் தூங்க போயிடுறாங்க. அண்ட் அகைன் அவங்க ரெண்டு பேருமே பாஸ்ட் எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்ற இன்சிடென்ட் தான் காட்டுறாங்க. இங்க நம்ம ஹீரோட ஃபேமிலி ஹீரோயினோட ஃபேமிலி மீட் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஹீரோட அப்பாவும் நம்ம ஹீரோட அம்மாவை எப்படி மீட் பண்ணாங்க, எப்படி லவ் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்த சபையில சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அந்த ஸ்டோரியை கேட்டு அங்க இருக்க எல்லாருமே ரொம்ப சென்டிமெண்டலா ஃபீல் பண்றாங்க. அப்ப ஹீரோயினோட அம்மாவும் நம்ம ஹீரோயின் எந்த அளவுக்கு ஒரு பெரிய சாம்பியன் ஐஸ் கட்டில ஸ்கேட்டிங் விடுறதுல அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அந்த வீடியோவும் ப்ளே பண்ணி காட்டுறாங்க. அப்ப ஹீரோட அப்பாவும் இட்ஸ் ரியலி நைஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு அந்த இன்சிடென்ட்டை பத்தி பேசுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்ற மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவா பெருசா அந்த இடத்துல எதுவுமே கேட்கல. அண்ட் அவங்க எல்லாருமே லீவ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவா அங்க இருக்க பிளேட்ஸ் எல்லாத்தையுமே கழுவிட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோயினும் அந்த இன்சிடென்ட் பத்தியும் அவங்க அப்பாவை பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ கிட்ட. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு சடனா வயிற்று வலிக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல் எதுவுமே சேர்க்கிறாரு. அப்ப அவங்களும் இது ரொம்ப நார்மலான வயிற்று வலி தான், நான் உங்களுக்கான மெடிசன் எழுதி தரேன் அண்ட் ரிப்போர்ட் நாளைக்கு உங்களுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் மார்னிங் ஜாக்கிங் போயிட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு ஒரு ரிப்போர்ட் வருது. நம்ம ஹீரோ கிட்ட அந்த ரிப்போர்ட்டை பத்தி சொல்றா. அதை கேட்ட நம்ம ஹீரோவும் ரொம்ப அப்செட் ஆயிடுறான். அட்லாஸ்ட் கேன்சராவே இருந்தாலுமே இவங்க ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்ற விஷயத்த நம்மளுக்கு காட்டுறாங்க. அதே அளவுக்கு நம்ம ஹீரோயின் எந்த அளவுக்கு கேர் பண்ணிக்கிட்டாரு அதையுமே நம்மளுக்கு காட்டுறாங்க. அதே டைம் நம்ம ஹீரோயினும் பிரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்றாங்க. நம்ம ஹீரோயினும் ஹாஸ்பிட்டல் தான் கிளப்புறாங்க. போற வழியில பார்த்தா ஒரே டிராபிக் ஜாம் ஆயிருது. அப்ப நம்ம ஹீரோயினும் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்க்குள்ள உள்ள பூந்துடுறா. போன அவளும் பிஸ்கெட் சாக்லேட் எல்லாமே வாங்கிட்டு இருக்கா. பெயின் ரொம்ப அதிகமானனால ரெஸ்ட் ரூம்குள்ள உள்ள போயிடும். ஓகே கீ எடுத்துட்டு வந்து ஓபன் பண்ணலாம்னு பார்த்தா கீயும் உடஞ்சு போயிடுது. அப்ப நம்ம ஹீரோவும் அந்த டோரை உடைக்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அங்க வேலை பார்த்துட்டு இருக்கவனும் அவங்க சீனியர் ஸ்டாஃப் கிட்ட சொல்றான். அப்ப அவங்களுமே அதே தான் பண்றாங்க. ஹீரோவும் நீ கொஞ்சம் பின்னாடியே தள்ளிடு அப்படின்ற மாதிரி சொல்லி ஓடி வந்து 2 தடவை எத்தி உடைகிறாரு. கதவும் ஓப்பன் ஆகுது. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு குழந்தை வெளில வந்து ஃபீல் ஆகுறதுனால பிரெக்னன்சியை அந்த பாத்ரூம்லயே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் பலகட்ட போராட்டத்துக்கு அப்புறமா அழகான ஒரு பொன் குழந்தை பிறக்குது. இந்த சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்த்துட்டு இருக்கவங்களும் ஆம்புலன்ஸ் வர வச்சு அவங்க 2 பேருமே எழுத்தி அனுப்புறாங்க ஹாஸ்பிட்டல். 2 பேர் இல்ல 3 பேர். என்ன ஒரு கோஇன்சிடென்ட் தான், அந்த பொண்ணு கரெக்டா ஜனவரி 1ஆம் தேதி தான் பிறந்திருக்கு. நம்மளுக்கும் அந்த ஜனவரி 1 வரதுக்கு இன்னும் ஒரு மாசம் தான் இருக்கு. இப்ப நம்மளுக்கு பிரசன்ட்டா தான் காட்டுறாங்க. அப்ப அங்க இருக்க டாக்டரும் உங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர்ல முடிஞ்சிருக்கலாம், பட் இதுக்கு இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோயினும் ரொம்ப அப்செட் ஆகுறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினும் இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப நம்ம டாக்டரும் இட்ஸ் ஓகே பட் இட்ஸ் நாட் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப அப்செட் ஆகி அழுகுறாரு. அப்ப நம்ம ஹீரோயின் வயித்துல ஒரு கூப்பாடு போடுது, பசிக்குது போல. அப்ப அங்க இருக்க டாக்டரும் 2 பேருக்குமே ஒரு சாக்லேட் கொடுக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினும் அங்க இருந்து கிளம்புறாங்க. இங்க நம்ம ஹீரோயினும் அந்த ஃபுட் ப்ரிப்பரேஷன் ரொம்ப ஃபாஸ்டா பண்ணிட்டு இருக்கா கோச் செஃப்போட சேர்ந்து. அப்ப நம்ம ஹீரோயினும் டிஸ்டர்ப் ஆகி டென்ஷன் ஆகி அங்க இருந்து வெளில வந்துடுறா. வெளில வந்தாலும் வாமிட் எடுக்க ஆரம்பிக்கிறா. அண்ட் அகைன் அந்த காம்படிஷன் உள்ள போயிட்டு அந்த ஃபுட் ப்ரிப்பரேஷன் வேலை தான் பாக்குறா. இந்த தடவை கரெக்டா செஞ்சு முடிச்சிடறா. அங்க இருக்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆகுறாங்க. அண்ட் நம்ம ஹீரோயினும் அழகா வீட்டுக்கு வந்துடுறா. அப்ப நம்ம ஹீரோவும் எங்க போயிருந்த அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோயினும் ஆமால நீ 4 மணிக்கு வந்து பிக்கப் பண்ண சொன்னல, எப்படி வீட்டுக்கு வந்த அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அண்ட் நம்ம ஹீரோக்கு எல்லா விஷயமும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. எங்க 2 பேருக்குள்ள ஒரு பெரிய ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு. அப்ப நம்ம ஹீரோயினும் ஜூன் 6 and 5 எனக்கான ஃபைனல்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றா. நம்ம ஹீரோ கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் ஆனா நம்ம ஹீரோவும் உன் டிசிஷன் என்னவோ அது போலவே பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே வெளில வராரு. வெளில வந்துட்டு அவங்க 2 பேருக்குமே மேரேஜ் அப்படின்ற மாதிரி இன்விடேஷன் இருக்கும். அது எல்லாத்தையுமே குப்பையில போடும்போது அவர் ரொம்ப தேம்பி அழுகுறாரு. இங்க நம்ம ஹீரோயினும் வழக்கம் போல ஜாகிங் போறாங்க. ஜாகிங் போகும்போது ஒரு ஹோட்டல்ல பாக்குறாங்க. மேல போய் பார்த்தா அவங்களோட கோச் செஃப் அங்க தான் இருக்காங்க. அவங்களும் நம்ம ஹீரோயின் மேல மொட்டை அடிச்சுக்கிறாங்க. அண்ட் தென் 2 பேருமே அந்த காம்படிஷனுக்கு போறாங்க. போன உடனே நம்ம கோச் செஃப்பும் வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கும் அதே கேன்சர் தான் போல. அண்ட் காம்படிஷனும் விறுவிறுப்பா நடக்குது. அட் லாஸ்ட் ஆஃப் த காம்படிஷன்ல நம்ம ஹீரோயின் தான் ஜெயிக்கிறாங்க. அட் லாஸ்ட் காம்படிஷன் ஜெயிச்சது கூட அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இல்ல. அவங்க என்ன பண்ணணும்னு நினைச்சாங்களோ அதை பண்ணிட்டாங்க. ஆஃப்டர் தட் அவங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் தான் அவங்க மைண்ட்ல ரொம்ப வச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அட்லாஸ்ட் ஸ்கேட்டிங்ல அவங்க எவ்வளவு பெரிய சாம்பியன் அப்படின்றத நம்ம அந்த வீடியோல பார்த்திருப்போம். ஸோ அந்த ஆசையுமே நம்ம நிறைவேற்றிடுவோமே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு கூட்டு போறாரு. அண்ட் ஃபேமிலியா அவங்க 3 பேருமே ஜாலியா அந்த இடத்துல என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பாவம் நம்ம ஹீரோ தான் அந்த இடத்துல எப்படி ஸ்கேட்டிங் விடுறதே தெரியல. பார்க்கவே ரொம்ப ஃபன்னியா இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அட்லாஸ்ட் நம்ம ஹீரோயின் வந்து ஸ்கேட்டிங்ல சூப்பரா பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். பட் அதை நம்ம பார்த்ததே கிடையாது இல்லையா. அதை நம்மளுக்காக லைவ்ல உதவ பண்ணி காமிச்சிட்டு அழகா போய் நிக்கிறாங்க. அண்ட் கொஞ்ச நாள் கிளப்புறோம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ டாக் அண்ட் அவங்க பொண்ணு இவங்க
அவங்க 3 பேர் மட்டும் தான் இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் இல்ல அப்படின்னா நம்மளே புரிஞ்சுக்க வேண்டியதான் அவங்களுக்கு என்ன இருக்கும்ட்டு. அட்லாஸ்ட் நம்ம ஹீரோயின் ஸ்டார்டிங்ல என்னென்னலாம் பண்ணாங்களோ நம்ம ஹீரோ அதை ரொட்டீனா பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதோ அந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சு, இந்த கதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்றது கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் லாஸ்ட் வீடியோல 2 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நீங்க லாஸ்ட் கிளைமேக்ஸ் என்ன சொன்னீங்க எனக்கு புரியல அப்படின்ட்டு. பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லா அந்த வீடியோ பார்த்திருக்கீங்க அப்படின்றது அந்த இடத்துல ஹிண்ட் ஆச்சு. நீங்க இன்னும் ஒரு தடவை அந்த படத்தை பாருங்க. இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா அந்த படத்தை இன்னும் ஒரு தடவை பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிளாட் புரிய வரும். அப்படியும் புரியல அப்படின்ற செகண்ட்ல எனக்கு இந்த வீடியோல மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்காக படம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த படத்துல லாஸ்ட் சீன்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நான் உங்களுக்கு விஷுவலைஸ் பண்ணி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா தமிழ் வாய்ஸ் ப்ரோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.